127 கிலோவில் இருந்து ஒரு வழியாக 88 கிலோ வந்தாச்சு. டயட் ஃபுட் என்னென்ன சாப்பிட்டோங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன ஒர்க் அவுட் போடுறோம் தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன சாப்பாடு காலையிலக்கு ரெடியாக இருக்குன்னு பார்ப்போம். வாங்க அடுப்படிக்குள்ளே என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீட்ரூட் இருக்குங்க. பீட்ரூட்டில் வந்து தேங்காய் பூ இருக்காது. ஏன்னா கடைசி டைங்கிறதுனால தேங்காய் பூ எடுக்க மாட்டேன் நான். அதில் கலோரி அதிகங்கிறதுனால 4 முட்டை இருக்குது. 4 முட்டையிலையும் எக் ஒயிட் எடுத்து சாப்பிட போகிறோம். 5 இருக்கும் எப்பயுமே. இன்றைக்கி ஒன்றும் குறைச்சி விட்டாங்க. சோறு சாப்பிட்டா வெயிட் குறையாதும்பாங்க. ஏன் சொன்னதுன்னு தெரியலை. நான் சோறு சாப்பிட்டுக்கிட்டே தான் குறைப்பேன். இதில் 200 கிராம் சாப்பாடு. புளிக்குழம்பு இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கேரட்டும் கோசும் சேர்ந்து அவியல். அதில் லைட்டாக தேங்காய் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சாப்பிட்டு பார்ப்போம். அது கூட 2 அப்பளம், பொரிச்ச அப்பளம். டயட்டிங்கில் யாருனாலும் அப்பளம் சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிடுவேன். வாங்க இன்றைக்கி காலையில் ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சிடுவோம். என்னடா காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒர்க் அவுட் போடுவோன்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு அடுப்படிக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஒர்க் அவுட் எல்லாமே சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலே தான். அது தொட்டிக்கு என்னென்னா சாப்பாடு இருக்கோ அதை லைட்டாக சாப்பிட்றதான் நம்மளோட வேலையே. வாங்க சாப்பிடுவோம். இது எதுக்கு நல்லதுன்னு பார்ப்போம். எப்பயுமே என் தட்டில் சோறுதே அதிகமாக இருக்கும். முதல்ல 127 இருந்தப்போ காயெல்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்தே அதிகமாக இருக்கும், சோறு கம்மியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டாலே நமக்கு கலோரி அதிகமாகாது. முதல்ல கத்திரிக்காய் செரிமானத்துக்கு நல்லது. பீட்ரூட்டு ரத்த சோகைக்கு, ரத்தம் ஊறுறதுக்கு நல்லது. கோஸு கேரட்டு ரெண்டுமே செரிமானத்துக்கும் நல்லது. அதில் விட்டமின், கேரட்டில் விட்டமின் சியோ பியோ என்னமோ இருக்குது, அந்தளவுக்கு தெரியாது. 4 முட்டை எக் ஒயிட்டு, புரோட்டீன் 6 கிராம் இருக்குது. நம்ம சாப்பிட்டு புரோட்டீன் ஏற்றலாம். நேரம் சரியாக மதியம் 3 மணி. பிக் பாஸ் விட மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியானம் எப்பயுமே நம்ம ஒரு நல்ல தூக்கம் போடுவோம், ரெஸ்ட்டு. ஏன்னா சாயந்தரம் ஒர்க் அவுட் போடுறதுனால. நீங்கள் மதியானம் முழிச்சிருந்தீங்கன்னா போய் கூழ் கடையில் போய் ஒரு கூழ் 25 ரூபாய்க்கு ஒரு கூழ் சாப்பிட்டுக்குங்க. நான் மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டாக ஒரு லெமன் டீ எடுத்துக்கலாம். லெமன் டீ எடுத்துகிட்டு நம்ம வாக்கிங் கிளம்பிடலாம். மணி 4 மணி ஆகுது. ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போக போகிறோம். 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு அப்படியே ஜிம்மு கிளம்பிடலாம். நைட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோங்கிறத நைட்டு காமிக்கிறேன். நைட்டு தான் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். சிக்கனு, காய்கறி, கொஞ்சோண்டு ரைஸு. எல்லாருமே சோறு சாப்பிட்டு வெயிட் குறைக்க முடியாது அப்படிம்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ சோறு சாப்பிட்டுக்கிட்டே தான் குறைச்சேன். 127லேருந்து இப்போ 87 இருக்கும். இந்த 40 கிலோவுமே நான் சோறு ரைஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே குறைச்சேன். இதில் இடையில வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா சீட்டிங் டே. அந்த சீட்டிங் டே அன்னைக்கு கண்டிப்பாக காலையிலையும் பிரியாணி, மதியானமும் பிரியாணி, நைட்டுக்கும் பிரியாணி தான். 3 நேரமும் பிரியாணியாக சாப்பிடுவேன் அந்த சீட்டிங் டேயில் ஒரு நாள் மட்டும். அப்படி சாப்பிட்டுமே எனக்கு வெயிட் நல்லா குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணேன். எப்பயுமே நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா காலையில் வாக்கிங் போயிட்டு ஈவினிங் ஜிம் போகாதீங்க. வாக்கிங் எப்போ போகிறீங்களோ அப்போயே ஜிம்முக்கு போங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும்னா ஒரு கொய்யாப்பழமோ இல்லை ஆப்பிளோ இல்லை பேரிச்சம்பழமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் போடலாம். முட்டை, வெள்ளைக்கருகு இந்த மாதிரி கூட எடுத்துக்கிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் போடலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, உடம்புல இருக்க ஹீட்டு அந்த வாக்கிங் போயிட்டு வந்தோடனே அந்த ஹீட் இருக்கும். அப்படியே போய் நீங்கள் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒர்க் அவுட் போடுறத விட இந்த ஒர்க் அவுட்டில் ஒரு 1 கிலோ குறையிறதுக்கு, அதாவது வீக்லி எக்ஸ்ட்ரா 1 கிலோ, இப்போ 2 கிலோ குறையிற இடத்துல ஒரு 3 கிலோ குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் என்னோடய எண்டிங் பாயிண்ட்டு. அதாவது 2.5 கிலோமீட்டருக்கு திருப்பி 2.5 கிலோமீட்ரு, மொத்தம் 5 கிலோமீட்ரு. அடுத்த 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி யாருமே ஸ்டார்டிங் வெயிட்டை குறைக்கிறதுக்கு வேகமாக ஸ்பீடாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடாதீங்க. அதாவது ஃபோர்ஸாக ஹார்டாக டீல் பண்ணாதீங்க உடம்ப. ஏன்னா திடீர்னு ஒரு இன்ச்சூர் ஆகலாம், கால்லையோ கையிலையோ. இந்த மாதிரி இன்ச்சூர் ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களால் வெயிட் குறைக்கவே முடியாது. அதனால் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து ஸ்பீடை ஏற்றிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன மூட நம்பிக்கை இருக்குது. அந்த மூட நம்பிக்கை உண்மையாக பொய்யான்னு யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒர்க் அவுட் போட்டால் வெயிட்டு குறையவே குறையாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. ஏன்னா காலையில் ஒர்க் அவுட் போட்டு வந்தோடனேவும் நம்ம ரைஸ் எடுக்கிறோமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், வயிறு புழக்குன்னு வெளியே வந்துடுது. அதனால் நான் எப்போயுமே ஈவினிங் மட்டும்தான் வாக்கிங் போவேன். இந்த 40 கிலோவுமே நான் ஈவினிங் வாக்கிங் போய் மட்டும்தான் குறைச்சேன். ஈவினிங் வாக்கிங் போயிட்டு அப்படியே லைட் ஃபுட்டாக எடுத்தோம்னா அந்த மெட்டபாலிஸ் லெவலோட அது ஒரு பொருட்டாகவே தெரியாது, வகுறு வெளியே போடாது. இதனால் வெயிட்டு குறையுன்றது என்னோட நம்பிக்கை.
ஒரு வழியாக 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா முதல் 2.5 கிலோமீட்டர் வெறுக்கலை, இப்போ மட்டும் வேர்த்து இருக்குன்னு பார்க்குறீங்களா? போகும்போது 2.5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டேன், வரும்போது 2.5 கிலோமீட்டர் ஜாக்கிங், லைட்டாக பையா ஜாக்கிங் வந்துட்டேன். அதனால தான் வேர்த்து இருக்கு. அவ்வளோதான் நீங்கள் முடிச்சாச்சு, வாக்கிங் முடிஞ்சிச்சு. நீ அடுத்து ஜிம்முக்கு போய் செஸ்ட்டுக்கும் ட்ரைசெப்ஸுக்கும் போடலாம். நீ ஜிம்மில் என்னென்ன ஒர்க் அவுட் போடுறாங்கிறத ஜிம்மில் பார்க்கலாம். ஒரு வழியாக இன்றைக்கி எல்லா ஒர்க் அவுட்டும் முடிஞ்சுங்க. நைட்டு என்ன சாப்பிட போகிறோங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சாப்பாடுனா ரைஸ் இல்லைங்க. ரைஸுக்கு பதிலாக ஒரு இட்லி, ஒரு இடியாப்பம், 200 கிராம் வாழைத்தண்டு பொரியல், ஒரு 200 கிராம் சிக்கனு, இதுதான் நைட்டு மீல் எடுக்க போகிறோம். இந்த டயட் வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோ குறைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறந்துடாமல் லைக் பட்டனை தட்டிட்டு போயிருங்க.